I welcome you all for the grand function of the anniversary. So welcome you all. Okay. First of all, we'll have a devotional song. Okay. Before that, let me just show we had nice snacks, all healthy snacks also, and underline. And basically speaking, in the anniversary, we got a lot of songs, dance, and a small skit and two video presentation, video movies. Sorry, okay, short films. One by Mr. Sai Satish and his team, and one more from the Coimbatore team. And we got some more programs from GST team, and also lastly directors and director and VPs will be speaking. Okay. सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। नमो दिव्यकायं नमो वायुपुत्रं नमो सूर्यमित्रं नमो निखिलरक्षाशरं रुद्ररूपं नमो मारुतिं रामदूतं नमामि। नमो वानरेशं नमो दिव्यवासं नमो वज्रदेहं नमो ब्रह्मतेजम् नमो शत्रुसंहारकं वज्रकायं नमो मारुतिं रामदूतं नमामि। नमो आञ्जनेयं नमो दिव्यकायं नमो वायुपुत्रं नमो सूर्यमित्रं नमो निखिलरक्षाकरं रुद्ररूपं नमो मारुतिं रामदूतं नमामि। नमो वानरेशं नमो दिव्यवासं नमो दिव्यवासं नमो वज्रदेहं नमो ब्रह्मतेजं नमो शत्रुसंहारकं वज्रकायं नमो मारुतिं रामदूतं नमामि। श्रीआञ्जनेयं नमस्ते प्रसन्नाञ्जनेयं नमस्ते श्रीआञ्जनेयं नमस्ते प्रसन्नाञ्जनेयं नमस्ते। नमो वानरेन्द्रं नमो विश्वपालं नमो विश्वमोदं नमो देवसूरं नमो गगनसञ्चारितं पवनतनयं नमो मारुतिं रामदूतं नमामि। नमो रामदासं नमो भक्तपालं नमो ईश्वरासं नमो लोकवीरं नमो भक्तचिन्तामणिं गडापाणिं नमो मारुतिं रामदूतं नमामि। नमो वानरेन्द्रं नमो विश्वपालं नमो विश्वमोदं नमो देवसूरं नमो गगनसञ्चारितं पवनतनयं नमो मारुतिं रामदूतं नमामि। नमो रामदासं नमो भक्तपालं नमो ईश्वरासं नमो लोकवीरं नमो भक्तचिन्तामणिं गदापाणिं नमो मारुतिं रामदूतं नमामि। வித்தகர் மாமனிதர் விண்முட்டும் புகழ் பெற்றார் வியத்தகு வளர்ச்சி கண்டார் ஆயினும் ஆரவாரம் ஆர்ப்பாட்டமின்றி அடக்கமாய் அமைதியாய் அமர்ந்திருக்கும் எங்கள் சுரேஷ் சார். சாருக்கு இன்று இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? இன்று அவருக்கும் வயது 18, கம்பெனிக்கும் வயது 18. உழைப்புக்கு அஞ்சாத எங்கள் உத்தம விபிஸ், வெட்டிவா என்றால் கட்டிவர தயங்காத என்னரும் ரியல்டர் நண்பர்கள்
அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, 8 10 ரியல்டர் இருந்தது அன்று, 250 ரியல்டராக நான் வளர்ந்தது இன்று. காரணம் சத்தியமே ஜெயதே. ஒரே ஒரு அலுவலகம் அன்று, தேசம் முழுக்க 15 அலுவலகம் இன்று. எதனால்? சத்தியமே ஜெயதே. 10,000 செக்கில் தொடங்கிற்று பயணம் அன்று, சில பல கோடிகள் இன்று. வளர்ச்சியின் முதலீடு சத்தியமே ஜெயதே. நம் சேர்மன் கடைபிடித்த வாழ்க்கை முறை சத்தியமே ஜெயதே. இது நமக்கெல்லாம் அது வழிகாட்டு முறை. நம் சேர்மன் சிர்லா ராகவரெட்டி மறையவில்லை. நண்பர்களே, அவர் மறையவில்லை. அவர் கட்டிய இந்த போயஸ் தோட்டத்து மாளிகையில், மதுர வாயிலின் சிவபார்வதி புஷ்பா கார்டனில், மரங்களின் அசைவில், இலைகளின் நுனியில், வீசும் தென்றலில், விளக்கின் ஒளியில், அந்த திரைச்சீலையின் அசைவில் அப்படியே கையசைத்து வாழ்த்துகிறார். அனுஷா பருந்து வானில் வட்டமிடும் போது தாய்க்கோழி தன் குஞ்சுகளை இறக்கைக்குள் அரவணைத்து வந்த எதிரியை எதிர்த்து நிற்குமே. தன் குஞ்சுகளை இறக்கைக்குள் அரவணைத்து வந்த எதிரியை எதிர்த்து நிற்குமே. அப்படி HRR குடும்பத்தை காத்து நின்றார். தனது 20 வயதுகளில் 40 வயது மனிதரின் பொறுப்போடு கம்பெனி தொடங்கி வைத்து கடகட என வளர்ந்து இந்திய கிளைப்பரப்பை எடுத்ததெல்லாம் ஜெயிக்க, அவர் தொட்டதெல்லாம் துலங்க, அப்பாடா என்று திரும்பி பார்த்தால் அதற்குள் வயது 60. தானகவாசா தானவிலாசா தானகவாசா தானவிலாசா கண்களில் வரும் மலர் பொழிந்தேன், கண்களில் வரும் மலர் பொழிந்தேன், தேசாதி பாதம் பகிர்ந்தேன். தானகவாசா தானவிலாசா தானகவாசா தானவிலாசா கண்களில் வரும் மலர் பொழிந்தேன். ஆசை 100 வகை வாழ்வில் 100 சிலைதான். போதும் போதும் மனம் போதை சென்று வரமா. ஆசை 100 வகை வாழ்வில் 100 சிலைதான். போதும் போதும் அங்கு நான் தான் வந்தாகவே. ஆசை 100 வகை வாழ்வில் 100 சிலைதான். போதும் 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 சென்று வரமா.
தாவும் நதியலை நான் மனம் திறந்து பாடும் இசைக்குயில் நான் இசைக்கலைஞன் என் ஆசைகள் ஆயிரம் கிடைத்தது பலித்ததே ஞானம் விளைந்தது இல்லிசை பிறந்தது புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே விரலிலும் குரலிலும் சொரங்களின் நாட்டியம் அமைப்பே நதியலை நான் மனம் திறந்து பூவும் திருக்கோயில் நான் இசைக்கலைஞன் என் ஆசைகள் ஆயிரம் நினைத்தது பலித்ததே தரிசனம் வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம் வருங்காலம் வசந்த காலம் நாளும் மங்களம் இசைக்கின்ற ரசிகர்கள் ராஜ்யம் எனக்கே அடை திறந்து தாவும் நதியலை நான் மனம் திறந்து பூவும் திருக்குயில் நான் இசைக்கலைஞன் என் ஆசைகள் ஆயிரம் நினைத்தது பலித்ததே கார்த்திக் கார்த்திக் ஐயையோ நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே 100 கோடி வானவில் மாறி மாறி சேருது காதல் போடும் தூரலில் தேகம் முழுகி போகுது ஏதோ ஒரு ஆசை பாவா கதை பேச ஐயையோ
கண்கள் இருப்பது உன்னை ரசித்திட என்று சொல்ல பிறந்தேன். கைகள் இருப்பது தப்பு ரசித்திட கற்றுக்கொள்ள துணிந்தேன். எதற்காக நாங்கள் கேள்வி கேட்கிறேன். துணை சேர்ந்து போக தேதி பார்க்கிறேன். நெற்றியில் குங்குமம் சூட இள நெஞ்சினில் இன்பமும் கூட மெதுவா வரவா தரவா ஐயையோ நெஞ்சுக்குள்ளே நூறு கோடி வானவில் மாறி மாறி தேடுதே. காதல் போடும் தூவலில் தேகம் முழுகி போகுதே. ஏதோ ஒரு ஆசை பாவா அதை பேச ஐயையோ அம்மா என் அழைக்காத உயிரில்லையே. அம்மாவை வணங்காத முயர்வில்லையே. அம்மா என் அழைக்காத உயிரில்லையே. அம்மாவை வணங்க ஜூனியர் போட்டுங்க பைக்ல சுட்டு வச்சு அப்படியே அவங்களை ட்ரைனிங் கொடுத்த மாதிரி கொடுத்து வச்சு அப்படியே வந்து பிரான்ச் டெவலப் பண்ணி விட்டுருக்கான். ஆமாம் நடுவர் அவர்களே. அப்புறம் அவங்க வந்து கரெக்டாக டைம் மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்ப செய்வாங்க. யாரு எப்படி சொல்லுது? 4 மணிக்கு இன்ஸ்பெக்ஷன் கிளீன் கூப்பிட்டா நாங்கெல்லாம் காலையில் 10 மணிக்கு ஒர்க் ஆஃபீஸ் முடிச்சு 3 மணிக்கு வரும். அதே மாதிரி டயர்டாக இருக்கும். ஈவினிங் லஞ்ச் டைமுக்குள்ளே டயர்ட்னஸ் வந்துடும். எல்லாம் ஆடி அடங்கி போயிடும். இவங்க 4 மணிக்கு வர சொன்னால் இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக 8 மணிக்கு ஆஃபீஸுக்கு வீட்டிலேருந்து வர மாதிரி வருவாங்க. எப்படின்னு கேட்டால் மேக்கப் பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக வராங்க. கிளைண்ட் கூட போவாங்க. கிளைண்ட் 4-5 ப்ராப்பர்ட்டிஸ் காமிச்சிட்டு முடிச்சுட்டு டீல் முடிச்சுட்டு வந்துடலாங்க. உனக்கு நீ வச்சுக்க வேண்டியதானே இது சீப்பு எல்லாம் நீ வச்சுக்க வேண்டியதானே. ஆமானோட இதை பற்றி தான் இனிமேல் நான் வந்து யோசிக்கணும். சரிங்களா? சரி. அப்புறம் இவங்க எப்படி தெரியுமா கூப்பிடுவாங்க ரியால்டரை? 90 வயசு மேலே ஆச்சுன்னா தாத்தா பாட்டி, 50 வயசு மேலே போச்சுன்னா அங்கிள் ஆண்டின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் நாங்கள்லாம் சார் போட்டு தான் கூப்பிடுவோம். அந்தளவுக்கு அவங்கெல்லாம் க்ளோஸ் ஆகிடுறாங்க. அதனால கிளைண்ட்ஸ் வந்து அவங்க கிட்ட அப்படியே நங்கூரம் பண்ண மாதிரி அப்படியே உட்காந்துறாங்க நடுவர். இது ஒரு டெக்னிக் வச்சுருக்காங்க அவங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு மூச்சு வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் மொதல் வாட்டி என்னை கூடும்போதே தெரியும் தீர்ப்பு எங்கள் பக்கம் தான் சொல்லி. அப்படிலாம் தப்பு கணக்கு போட்டுறாத. ஏதோ எனக்கு தோணிச்சு, ரொம்ப பாவமாக உட்காந்துருந்த நீ, அதான் கூப்பிட்டேன். சரி, இப்போ அவ்வளோ நடுவர்களே, நீங்கள் வந்து தீர்ப்பு வந்து எனக்கு சாதகமாக சொல்லுங்கள். ஆம்பளைங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். சரியா? சரி. உட்காருங்க. என்னம்மா, நான் ஏதோ நினச்சி வந்தேன் தீர்ப்பு வேறு மாதிரி சொல்லலான்னு. நம்ம எம்பி இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிட்டு போயிட்டாரு. நீ என்ன சொல்ல போகுது? பிஎஸ் கம் சீரியஸ். என்ன 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 வணக்கம் சொல்லு. இல்லை நடுவர்களே, நான் வணக்கம் சொல்லிட்டு இருந்தேன்னா டைம் ஆகிடும் எனக்கு. அதனால ஃபர்ஸ்ட் நான் பேசுறதெல்லாம் பேசிட்டு அப்புறம் நான் கடைசியில் எல்லாம் சேர்த்து இன்னும் சொல்லுது. சபை மரியாதை காப்பாத்துமா. என்ன சபை? என்ன சொல்றாரு இவரு? இவர் வந்து பென்ஸ் பத்தி எனக்கு இவர் சொல்றாரா? நான் புது பென்ஸ் வாங்கியிருக்கேன், கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன். எனக்குதான் அந்த கஷ்டப்பட்டு. ஆமா, நாங்கெல்லாம் வெளில போலன்னு சொல்றாரு. நாங்கெல்லாம் வந்து ஏசி ரூம்ல न प्यार करना नौजवानों बाजवानों कभी किसी से
வரியா இங்கே இப்படி போகலாம் வரியா யாரு கார்த்திகை மம்முட்டியை கூட்டும் போட முடியல மை கோரியால்டர் சாய்ராம் ஒரு கானப்பட் பாட போறோம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க 1 2 3 4 पनमर वाला है चांद का सवाला ये सिकते उजाला नारी पुटे उजाला चन्न पटन उरडा सोल्ली वंदन बोडडा यच्चारा रांगडा मगेश कुमार पारडा ए चन्न पटन उरडा सोल्ली वंदन बोडडा यच्चारा रांगडा मगेश कुमार पारडा पलट पलट पासे पंडित से तुतिया जमुना से करिया तटे सभा से गट्टडा अनिसार गट्टडा ए गट्टडा सीएसआर गट्टडा प्रभु इसे पग पग तू ही संभाले मेरा जीवन तेरे हवाले प्रभु इसे पग पग तू ही संभाले भव सागर में जीवन नैया डोल रही है वो रखवैया भव सागर में जीवन नैया डोल रही है वो रखवैया डोल रही है वो रखवैया ராசி விக்ரம் மாதிரி பண்றேன் इसे अब तू पार लगा दे प्रभु इसे पग पग तू ही संभाले கோச் யார் பேர் கோச் நாங்கள் சும்மா அப்படி போ கிண்டல் பண்ணா நான் முடிப்பேன் என்னம்மா கண்ணு சௌக்கியமா அம்மா கண்ணு சௌக்கியமா என்னம்மா கண்ணு சௌக்கியமா அம்மா கண்ணு சௌக்கியமா நாளைக்கு சின்ன போது பாட்டியா ஓடி பாடு பாட்டியா யாருக்கும் மஞ்சிடாத சிங்கமா உலகில் பாருங்கள் மஞ்சிடாத சங்கமா என்னம்மா கண்ணு சௌக்கியமா அம்மா கண்ணு சௌக்கியமா என்னம்மா கண்ணு சௌக்கியமா அம்மா கண்ணு சௌக்கியமா
பணம் என்னிடத்தில் கொட்டி கிடக்கு வெட்டி கையில் உன்னிடத்தில் என்ன இருக்கு சத்தியத்தை பேசுகின்ற நெஞ்சம் இருக்கு உத்தமராணி இருந்தால் விஷம் இருக்கு நம்பி 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 நிச்சயமா உன்னாலதான் ஆகாது வேகாது என்னம்மா கண்ணு சௌக்கியமா ஆமாமா கண்ணு சௌக்கியமா இன்னும் பிரியா கெஸ்ட் பிரியா பாவோ அந்த நரேன் கேமரா வினோத் போட்டோகிராஃபி வினோத் வாங்க ப்ளீஸ் சண்முகம் சண்முகம் உபதி விஸ்வரூபம் எடுத்திருக்காரு டே பிஃபோர் எஸ்டர்டே 1.58 crores ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்காரு big hand to சண்முகம் உபதி. அந்த டைலாக் தான் யூஸ் பண்ணிருக்கோம் 100 டிலே நான் 100 கோடி சம்பாதிப்பேன்னு சொன்ன முதல் ரியால்டர் அந்த டைலாக்கை நான் யூஸ் பண்ணிருக்கோம் நம்ம எல்லாருமே சம்பாதிக்கிறதுக்கு இவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் தேங்க்யூ எஸ் இந்த அண்ட் நரேன் சார் கூப்பிட்டுட்டே இருந்தேன் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வரவே இல்லை என்ன ஷார்ட் சொல்லுங்கன்னாரு இல்ல சார் நீங்க வாங்க நான் எடுக்கிறேன்னாரு லாஸ்ட் மினிட் ஓகே சினிமான்னு வந்தாச்சு பிச்சைக்கார வருஷம் போட சொன்னா கூட நான் போடுவேன் பிகாஸ் ஐ ரெஸ்பெக்ட் தி டைரக்டர் அந்த ஷாட் வந்து வந்ததுலேயே பயங்கரமான அப்ளாஸ் வந்து அந்த எக்ஸ்க்ளூசிவ் லிஸ்டிங் எப்படி எடுக்கிறாருன்றதுக்காக தேங்க்ஸ் ஃபார் தட் தேங்க்யூ நரேன் தேங்க்யூ சதீஷ் பார்த்தீங்கன்னாக்கா சாய் சதீஷ் வாஸ் டெல்லிங் மீ யூ வில் ஹேவ் ஒன் ரோல் in that என்ன ரோல்னு சொல்லல நீங்க வாங்க பண்ணுங்கன்னாரு ஐ said நீங்க பிச்சைக்கார ரோல் கொடுத்தாலும் பண்ணுவேன் கோமணம் கட்ட சொன்னாலும் கட்டுவேன் as a director whatever you say I will do it that's it so எதுவாக இருந்தாலும் செய்வோம் And the final thought on the slide, 100 branches, 10,000 realtors and 10,000 pens. It is going to happen and we will take it from this point. Shanmugam Ubadi சொன்னாரு கண்டிப்பா 100 crore deal அடிப்போம்னு அது நம்ம எல்லாருமே அடிக்கிறோம். We are going to have a pens everyone. Thank you God. Thank you.